குமரன் சார் பல வாக்குறுதிகள் பட்டியலிட்டாங்க. பொன்வில்சன் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் கொலை சம்பவங்கள் அப்படிங்கிறது அதிகமாகி கொண்டே வருது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. அதை பற்றி திமுக தரப்பில் பேசும்போது கடந்த ஆட்சி காலத்தில் இருந்த கொலைகள் விட இப்போ கம்மி அப்படின்றாங்க. அப்போது குறைவாக கொண்டு வருது ஒரு பெரிய சாதனையா, இதே பெருமையாக பேசுறீங்களா அப்படிங்கிற விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருது. சார் பிரவீன் சார், நான் உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். இந்த டிபேட்டுக்கு நீங்க கூப்பிடும் போது அரசியல் விமர்சகர்னு கூப்பிடுறீங்கன்னு வச்சுங்க, அவங்க நடுநிலைமையா பேசும். இல்ல அவர் சொல்லக்கூடிய கருத்துல உங்க ஏதாவது முரண்பட்டு இருந்தா நீங்க சொல்லுங்க. இல்ல அவரு சார்பா பேசுறாரு இல்ல எதிராக பேசுறாரு அப்படின்னு தாண்டி இல்ல நான் உடனே சொல்லிடுறேன். அவர் அரசியல் விமர்சகராக இருந்து பேசக்கூடிய கருத்துல உங்களுக்கு ஏதாவது முரண்பட்டு இருந்தா நீங்க அதை பாயிண்டா சொல்லுங்க. அதாவது நான் தான் சொல்லிட்டேன், 10 வருஷம் ஏடிஎம் காட்சியில பண்ணாத அயோக்கியத்தனம் எவ்வளவு ஊழல் நம்ம குட்டிச்சோர் ஆக்கிட்டு போயிட்டாங்க. இல்ல அதுதான் சார் திராவிட முன்னேற்ற கழக அரசு வரும்போது வாக்குறுதியில கூட பாத்தீங்கன்னா வருஷம் பற்றாக்குறையும் தாண்டி இந்த பட்ஜெட் பற்றாக்குறையும் தாண்டி நாங்க நலத்திட்டம் கொண்டு வரோம் அப்படின்னு நாங்களே முன்னாடியே. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து 1 வருஷம் 9 மாசம் நாடே முடங்கி போயிடுச்சு. முதலமைச்சர் பொறுப்பு அமைச்சர் பொறுப்பு எடுத்துக்கும் போது மாஸ்க் போட்டு குறைந்த எண்ணிக்கையெல்லாம் போயிட்டா நாடு எவ்வளவு பிரச்சனை சந்திச்சு தெரியும். 10 வருஷம் இவங்க பண்ணிட்டு போன அவங்க ஆடின கூத்து சும்மா இல்ல. இதெல்லாம் ஈக்குவலைஸ் பண்ணிருக்கிறார் தலைவர், பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் எதுவுமே பேசாம சின்னது எது எதுக்குது அது எதுக்குது. எப்பவுமே இந்த அரசு ஊழியர்கள், நான் அரசு ஊழியர்களை குறைச்சு பேசல, எப்பவுமே அரசு ஊழியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவா இருப்பாங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அரசு ஊழியர்களுடைய அவங்க அந்த டிராக்டர் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணதான் செய்வாங்க. பட் அது கூட தலைவர் தளபதி அவர்கள் நிறைவேற்றிட்டு இருக்காரு. குறைகள் எல்லாம் சரி செய்யப்படும், அதுக்கு உத்தரவாதம் தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்திருக்காரு. தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை சொல்றீங்க, இந்த கொள்ளை இதெல்லாம் நீங்க சொல்றீங்க இல்லைங்களா? அதான் எடப்பாடி பழனிசாமி கூட தினமும் கொள்ளை பாலியல் பலாத்காரம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாலியல் பலாத்காரம்ன்றது அடிக்கடி திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றார். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், அது நீங்க சொன்னீங்க கடந்த ஆட்சி நடக்கிற கொலையை விட இப்ப குறைச்சி நடக்குதுன்னு சொல்லி. நான் அது சொல்ல வரல. அதாவது நீங்க மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கும் போது, தமிழ்நாடு எடுத்துக்கும் போது இங்க சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இருக்கிறது, பெண்கள் பாதுகாப்பு தான் இருக்கிறாங்க. ஒரு கொலை நடந்துச்சு, கார்ல போய் ஒருத்தர் கொலை பண்றாங்க, அந்த வீடியோ வைரலா சோசியல் மீடியால வந்துச்சு. அவர் ஏற்கனவே அவங்க அண்ணனே தம்பி அதே மாதிரி கொலை பண்ணார், அவன் வந்து பழி தீர்த்துக்கிறான். இன்னொரு ரவுடியை வந்து ஸ்டேஷன் வந்து கையெழுத்து போட்ட போகும்போது அந்த கோஸ்ட் பூசல் அவனை கொலை பண்ணான். இந்த சம்பவம் நடந்துச்சு. உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். 24 மணி நேரத்தில் தமிழகத்தினுடைய சிறந்த போலீஸ் கைது செஞ்சாங்க. கொலை நடந்ததுக்கு அப்புறம் குற்றவாளியை கைது பண்றதுங்கிறது ஒரு நல்ல நடவடிக்கை, மாற்று கருத்து இல்ல. இல்ல கொலை நடந்தாலும் கொண்டு போயிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத விமர்சனமா இருக்குல்ல சார். இவ வெட்டுவான் யாரு சார் தெரியும்? என்ன சார் பேசுறீங்க? எடப்பாடி இப்ப நான் அதுதான் பேசணும். இப்ப எடப்பாடி பழனிசாமி கொலை நடக்கலையா? ஸ்டெர்லைட்ல எத்தனையோ பேர் சுட்டு சாகடிச்சு சென்ட்ரல் போலீஸ். எடப்பாடி பழனிசாமி உக்காந்துக்கின்னு நான் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கினாரு. ஒரு போலீஸ்காரு தூத்துக்குடியில செல்போன்ல இருக்கிற அப்பா புள்ளியும் 2 பேரும் அடிச்சு கொலை பண்ணாங்க. இந்த மாதிரி நான் சொன்னா எத்தனையோ பேர் சொல்லுவேன் சார். சரி, இந்த பாலியல் பலாத்காரம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பேசுற அப்படி இல்ல, அதை மட்டும் எடப்பாடி பழனிசாமி பேசவே கூடாது. பாலியல் பலாத்காரத்திற்கு உடந்தையாக இருந்தவர் யார் என்று கேட்டால் எடப்பாடி பழனிசாமி. பொள்ளாச்சியில இன்றைக்கும் அதிமுகவின் சட்ட ஆதாரம் இல்லாம நம்ம குற்றச்சாட்டு முன்வைக்க கூடாது சார். ஒரு நிமிஷம் இருங்க, வழக்கு போட்ட என் மேல போட்டங்க, நான் பொறுப்பேற்றுக்கிறேன். பொள்ளாச்சி ஜெயராம பையன் சோசியல் மீடியால சின்ன கல்லூரி மாணவிகள் ஆதாரம் குற்றச்சாட்டுலாம் நம்ம பேச வேண்டாம் சார். அவங்க ஆபாசமா படம் எடுத்து ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுலாம் பதிவு பண்ண வேண்டாம் ப்ளீஸ். சூர்யாடினா பொள்ளாச்சி ஜெயராம பையன் அந்த பெண்கள் வீட்டுக்கெல்லாம் போய் அதிமுகவினர் மிரட்டி நீங்க காவல் நிலையத்துல புகார் கொடுக்க கூடாதுன்னு அன்னைக்கு பாலியல் குற்றவாளி பொள்ளாச்சி ஜெயராமன் மகனை காப்பாற்றிய யார் என்று கேட்டால் அன்று முதலமைச்சராக இருந்த இந்த எடப்பாடி பழனிசாமி. இல்ல இப்ப என்ன கேள்வினா சார், இப்ப இல்ல இப்ப நம்ம சார் ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி கேட்கும் போது இன்னைக்கு ஏன் இந்த கொலைகள் நடக்குது, இன்னைக்கு ஏன் இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னு கேட்டா, அப்போ நடந்தது குறிப்பிட்டு பேசுறது கரெக்டா? இப்ப ஏன் இது நடக்குது அப்படின்னு கேட்டா, கடந்த ஆட்சி நடந்த விஷயங்களை குறிப்பிட்டு பேசுறது சரியா? அப்போ நடந்தது இல்லையா அப்படின்னு சொல்றது சரியா? இங்க பாருங்க, அவங்க ஆட்சியில நடந்துச்சு, எங்க ஆட்சியில நடந்துச்சு ஈக்குவலைஸ் பண்ணி பேசல. கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியான போறதுக்கு நான் ஒண்ணும் அவ்வளவு அரசியல் அறிவில்லாதவன் இல்ல.
இன்னைக்கு ஏதோ 1-2 நடக்குது. அதுக்கு தான் சட்டமன்றத்திலே பெண்களுக்கு எதிராக சட்டங்கள், பெண்களுக்கு நடைபெற வன்கொடுமைக்காக பல்வேறு கடுமையான சட்டத்தை சட்டமன்றத்திலே தீர்மானமாக முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். கடுமையான சட்டங்களை இன்றைக்கு தலைவர் தளபதி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்தியாவிலே பெண்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது எங்கன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி ஆட்சி செய்யற உத்தரப்பிரதேச, மத்திய பிரதேச, குஜராத், மகாராஷ்டிரா, ஹரியானா, இங்கதான் அதிகமா பெண்கள் பாதிக்கப்படுறது. எங்கன்னு கேட்டீங்கன்னா, பெண்களின் கற்பு உரியாடப்படுவது, கோயில்ல குழந்தைகளை கற்பழிப்பது பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலத்தில். ஆனால் நமது தமிழ்நாட்டிலே பெண்கள் பாதுகாப்பு இருக்கிறார்கள். யாரோ 1-2 பேர் காலி கலாட்டா பண்றான்னா அவர்கள் உடனடியாக நடவடிக்கை செய்யப்படுகிறது. இன்னைக்கு அதிமுக கார பைக்கில கஞ்சா கடத்திருக்கிறான், அதிமுக பைக்கில கஞ்சா கடத்திருக்கிறான், அதிமுக கார போலி மதுபான பாட்டில் விற்கிறான், அதிமுக கார கொலை பண்றான், அதிமுக கார பெண்கள்கிட்ட தவறா நடந்துக்கிறான். பத்திரிகை வர செய்தி நம்ம சத்தியம் தொலைக்காட்சியிலே செய்திகள் வருகிறது. எனவே திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீது குறை சொல்வதற்கு இதெல்லாம் ஒரு வீண் பழி போட்டு, திமுக ஆட்சியின் மீது குறை சொல்ல வேண்டும் என்று என்னன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு அவருக்கு 2026 செல்ஃப் எடுக்காது. அவர் எதிர்பார்க்கிற மாதிரி எந்த கட்சி கூட்டணி இல்ல. பாஜக பிளாக்மெயில் வேற வழி இல்லாம அவங்க பாஜக கூட தான் போறது. பாஜகவோட கூட்டணிக்கு போறது ஒண்ணுதான், பாடியில போறது ஒண்ணுதான். சோ எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டணி இல்ல. 2026 மீண்டும் திமுக தான் வரும். 200க்கு அதிகமான தொகுதியில் திமுக வெற்றி பெறும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசுகிற ஊடகவியாளர்கள் கூட சொல்றாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. உட்கட்சியிலே பிரச்சனை. ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் டிடிவி தினகரன், ஒரு பக்கம் சசிகலா. என்ன பண்றதுன்னு தெரியல. சின்னமே முழுகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வரும். எனவே திமுகவை விமர்சிக்க வேண்டும். அதனால் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று தவறான தகவலை எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார். தலைவர் தளபதியினுடைய ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு சீராகத்தான் இருக்கிறது. இன்றைக்கு பெண்களுக்காக ஆட்சி நடத்துகிற தலைவர் தளபதி அவர்கள். எனவே சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி தயவு செஞ்சு அந்த வார்த்தை பயன்படுத்தாதீங்க. ஏதோ முன்விரோதத்தின் காரணமாக 1-2 கொலை நடக்குது, ரவுடிங்க அடிச்சுக்கிறான். முன்விரோதத்தின் காரணமா ரவுடிங்க அடிச்சுக்கிறான். இவன் போய் கார்ல வெட்டுவான் யாரு சார் தெரியும்? அந்த ரவுடி போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போடுற போது அவனை போய் வெட்டுவான் யாரு சார் தெரியும்? எவனா பைக்ல போயின்னு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துட்டா சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லுவீங்களா? எது நடந்தாலும் அரசாங்கத்தின் மீது நீங்க பழி போடுவீங்களா? நீதிமன்றமே சொல்லி இருக்குது, நீங்கள் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினை பாராட்டுறீங்களோ இல்லையோ, தன் சக்திக்கு மீறி உடைக்கிறாரு, குறை சொல்லாதீங்க இருக்கிறார். தலைவர் தளபதி நல்ல முறையில் ஆட்சி நடத்துறார். எதிர்கட்சிகளுக்கு நாங்க மதிப்பளிக்கிறோம். நாங்க எதிர்கட்சிகளுக்கு மதிப்பளிக்கிற மாதிரி ஜெயலலிதா முதலமைச்சர் இருக்கும்போது எதிர்கட்சி மதிக்கவில்லை, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கும்போது எதிர்கட்சி மதிக்கவில்லை. எல்லோரையும் தலைவர் தளபதி அவர்கள் மதிக்கிறார்கள். எனவே எடப்பாடி பழனிசாமி 2026 அரசியலே அனாதையாக இருக்க போகிறார். எனவே இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு தலைவன் இந்திய அளவிலே அனைவருக்கும் சிம்ம சப்பனமாக அந்த தலைவர் தளபதி ஸ்டாலின். ஒண்ணு வேணா, இந்த டீலிமிட்டேஷன் நான் நிறைய கேட்கிறேன். இந்த டீல் அதான் வந்துட்டு இவரு வில்சன் கூட பேசினார். அதாவது டீலிமிட்டேஷன்ன்றது நம்ம தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, பஞ்சாப் இப்படிப்பட்ட மாநிலங்களை பழி வாங்கணும். இங்கெல்லாம் பாஜக ஓட்டு. இதை இவங்க கொண்டு வராங்கன்னு சொன்னா நமக்கு 8 தொகுதிகள் பார்லிமெண்ட் குறையுது. இதுக்கு தலைவர் தளபதி முதலமைச்சர்கள் ஐஎன்டிஏ கூட்டணியில எல்லாருமே கூப்பிடுறாரு. நீங்க கேக்குறீங்க, எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு காங்கிரஸ்ல யாரு கலந்து, அழகா சொன்னார். காங்கிரஸ் சார்பிலே பேசிய தோழர் அழகா சொன்னார். நம்ம விஜய் கிருஷ்ணா சொன்னாரு, காங்கிரஸ் சார்பா 2 முதலமைச்சர் வந்து கலந்துனாங்களே, காங்கிரஸ் மேலிட சொல்லாமையா வந்தாங்க, தலைவர் ராகுல் காந்தி சொல்லாமையா வந்தாங்க, தெலுங்கானா முதலமைச்சர் ரெட்டியார் வந்தாரு, கர்நாடக துணை முதலமைச்சர். சரி, ஓகே, நம்ம அதுக்குள்ள ரொம்ப போயிடலாம் சார். அது பேசியாச்சு ஆல்ரெடி, இத பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். ஓகே ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்காக டீலிமிட்டேஷனுக்கு தலைவர் தளபதி போராடி கொடுக்கிறார். சரி எடப்பாடி பழனிசாமி நீ கிண்டல் பண்ற. சரி நம்ம பேசுவோம் சார். முதல்ல எடப்பாடி சரி நம்ம பேசுவோம். அதெல்லாம் என்னன்னே தெரியாது. சரி பேசுவோம். எடப்பாடி பழனிசாமி ஏதோ அரசியல் செய்ய வேண்டும், திமுகவை குறை சொல்ல வேண்டும், அதனால் ஆதாயத்தை பெற வேண்டும் என்று திமுக மீது அவர் சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஊழல், அது இதுன்னு பொய்யா பேசுறாரு. சரி நம்ம பேசுவோம் சார். தலைவர் தளபதி பக்கம் மக்கள் இருக்கிறார்கள்.